ஸ்லோ பாயிண்ட், நியூசிலாந்து. இது நியூசிலாந்து தெற்கு தீவின் தென்முனை பகுதி, கேட்லின்ஸ் என்ற அழகான கடற்கரை பகுதியில் இருக்கிறது. என்ன பார்க்கலாம், இங்கு காற்று மிகவும் பலமாக அடிக்கும். அதனால் இங்குள்ள மரங்கள் எல்லாம் ஒரே திசையில் சாய்ந்துதான் வளர்கின்றன. அதை பார்த்தாலே வியப்பாக இருக்கும். கடல் அலைகள் பாறைகளை மோதும் காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அங்கு ஒரு சின்ன பலகை இருக்கும். அதில் இங்கிருந்து தென் துருவம், அதாவது சவுத் போல், ஈக்வேட்டர் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று எழுதியிருக்கும். ஸ்லோ பாயிண்ட் செல்ல சுமார் 20 நிமிடங்கள் நடந்துதான் அடைய வேண்டும். வழியில் ஆட்டு பண்ணைகளும் இருக்கும். மரங்கள் காற்றின் தாக்கத்தால் சாய்ந்தே வளர்வது இது உலகில் அரிதான காட்சி. புகைப்படம் எடுக்க போகும் இடமாக மிகவும் பிரபலமானது. இயற்கையின் கடுமையான வலிமையையும் அழகையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க முடியும். மொத்தத்தில் ஸ்லோ பாயிண்ட் என்பது காற்றால் சாய்ந்த மரங்கள், கடலின் கோபமான அலைகள், உலகின் தென்முனை புள்ளியை காட்டும் சின்ன பலகை, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தனித்துவமான இயற்கை இடம்.